பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டதை நாம் வாசித்தோம். இதோட பின்னணியை நாம் எப்பொழுதுமே பார்க்க வேண்டும். அதான் அந்த பின்னணி பார்த்தீங்கன்னா, அந்த கொரிந்து திருச்சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அந்த கொரிந்து பட்டணமே பணக்கார பட்டணம், படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க இடத்துல ஊழியம் செய்யும்போது ஒரு காரியத்தை அவ்வளோ ஈஸியாக அவங்க சொன்னால் புரிந்து கொள்கிற தன்மை இல்லாதவர்கள். அப்போ ஆண்டோடைய சரீரத்தை ரத்தத்தையும் பருகுவதற்கு, பானம் பண்ணுவதற்கு அது திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். நீங்கள் நாளை தினம் வரும்போது திருவிருந்து ஆராதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருச்சபையில் சொல்லும்போது, ஓ திருவிருந்தா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திங்கிங் என்னென்னா, வீட்டிலேருந்தே எல்லாம் சமைச்சு சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டு, நாங்கள் சர்ச்செலாம் எதுவும் சாப்பிட மாட்டோம், நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு வந்துருவோம்னு சொல்லி அவங்க எல்லாரும் கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போது திருவிருந்து ஆராதனை ஆரம்பிக்கப்படுகிறதுனே உடனே எல்லாம் அதாவது பேக்லேருந்து எடுத்து அந்த சாப்பாடுன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், இப்போ சாப்பிடலாமா பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவர் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொள்கிறார். இங்கே புசிப்பதற்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடிந்து கொண்டு பேசுகிறாரு. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே அப்படின்னு சொல்லி அவர் கடிந்து கொண்டு பேசுகிறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த இதோட இது புரியலை, மேன்மை தெரியல. இது வந்து ராபோஜனம்னா என்ன, ஆண்டோட சரீரம் ரத்தம், அதுதான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அந்த ஆண்டோடைய சரீரம் என்ன, ரத்தம் என்ன, அதை எப்படி நம்ம புசிக்கணும், ஆண்டவர் வருகை வரைக்கும் நம்ம அவரோட மரணத்தை நம்ம நினைவு கூறணும், இதை செய்யணும், இது வந்து நம்ம தகுதிப்படுத்தணும், நம்மளை முழுமையாக தாழ்த்தணும், இது வந்து அபாத்திரமாக நம்ம புசிக்கக்கூடாது, இது வந்து கர்த்தருடைய சரீரம், அவருடைய ரத்தம், நமக்காக பிற்கப்பட்ட சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இதை நம்ம குற்றம், நம்ம வந்து அதை அபாத்திரமாக நம்ம வந்து அதோட மேன்மை என்னன்னு தெரியாமல் நம்ம புசித்தோம் என்றால் இதனாலே அநேகர் வியாதிப்படுவாங்க, பலவீனப்படுவாங்க, சில பேர் மரித்தே போயிடுவாங்கன்னு சொல்லி அதோட இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதி தெரியணும். நான் எப்படி ஆண்டவரே, நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, முழுதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். சரீரத்தில் தன்னைத்தானே சோதி தெரிந்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும், அந்த சரீரத்தை புசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அநேக காரியங்களை சொல்லி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஞானம் தீர்க்கப்படும். நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டோட சிட்சை அது எதனாலே வருகிறது? அப்போ நம்ம வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சிட்சிக்கிறது நன்மைக்கே, இந்த பூமியிலே நம்மளுடைய மீறுதல்கள் எல்லாம் சரிக்கட்டப்படும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை சொல்கிறார். அப்போ ஆகையால் என் சகோதரரே, சபைக்கு சொல்கிறார், என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவர் காத்திருங்கள். பாருங்க, அந்த திருச்சபையில் ஆண்டோடைய ராபோஜனத்தை உட்கொள்ளும்போது நம்ம எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்து ஒருமித்து நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்திருந்து நாம் ஒன்றாய் புசிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் சரீரம் எப்படி, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள், அந்த ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் நமக்குள்ளே எந்த பாகுபாடு இல்லாதபடி நாம் ஒன்றாக புசிக்க வேண்டும், ஒருத்தருக்காக ஒருத்தர் காத்திருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை சொல்கிறார். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவருக்கு பசியாக இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது இது கிடையாது. உங்களுக்கு பசியாக இருந்தால் வீட்டிலே சாப்பிடுவாங்க. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் இருக்கணும். நீங்கள் இந்த சபையை அசுசிப்படுத்தக்கூடாது. இது வந்து இந்த இடம் வந்து பரிசுத்த ஸ்தலம். இதில் வந்து நீங்கள் பாவத்திற்கு ஒரு தண்டனைக்கு ஏதுவான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பருகுவதற்கு நம்மளை நாமே நிதானித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி சோதித்தறிந்து ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடும் ஆண்டோட சரீரத்தை ரத்தத்தையும் நாம் புசிக்க வேண்டும், பானம் பண்ண வேண்டும் என்று அநேக காரியங்களை சொல்கிறார். நான் வரும்போது நான் திட்டம் பண்ணுவேன், மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே அநேக காரியங்களை சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டுடைய அப்பத்தையும் ஆண்டுடைய அந்த அப்பமாகிய ஆண்டுடைய சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவோடைய ஆண்டவர் நமக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம், அந்த ரத்தத்தையும் நாம்
புசிக்கும்போது, ஆண்டவர் சரீரத்தை நாம் புசிக்கும்போது, ஆண்டவருடைய திரு இரத்தத்தை நாம் பானம் பண்ணும்போது, பயத்தோடு நடுக்கத்தோடு நம்மளை நாமே நிதானித்தறிந்து நம்மளை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே நீர் எனக்காக பிற்கப்பட்ட அந்த உம்முடைய சரீரம், நீர் எனக்காக சிந்தப்பட்ட இந்த இரத்தம், இதை நீர் உம்முடைய வருகை, நீர் வருமளவும் உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இதை சாப்பிடுவதற்கு என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. இதை உம்முடைய ரத்தத்தை பருகுவதற்கு என்னை ஒரு விசை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன் ஐயா. ஆண்டவரே, இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறேன், நன்றி தகப்பனே என்று சொல்லி முழுதுமாக நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். நாம் இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு இருந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனை துதிக்கிறோம், கிருபையின் தேவனை துதிக்கிறோம், அதிசயமானவரே, அற்புதமானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் மார்ச் மாதமாகிய 3வது மாதத்தின் ஆண்டவரே 7ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரோட அடிமை என்னோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, உடைய ஆண்டவரே நீர் எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரம், நீர் எங்களுக்காக சிந்தினோட பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, உடைய சரீரத்தை உட்கொண்டு உடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதுக்கு எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தந்திருக்கிறீர், பலனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உடைய வருகை வரும் வரைக்கும் நாங்கள் உடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே நீர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீர் கொடுத்த எங்களுக்கு புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இதை தந்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு நாங்கள் எப்போதும் அனுசரிக்கிறவர்களாக ஆண்டவரே கடைபிடிக்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை தகுதிப்படுத்தியிருக்கிறீர், பலப்படுத்தியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இந்த புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு இருக்கிற ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருபினால எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வேதனையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிற காரியங்கள் அநேகம் நடந்தாலும் யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த வளைகுடா நாடுகளில் ஆண்டவரே சுற்றிலும் ஆண்டவரே அமைதியற்ற சூழ்நிலைகள் காணப்படும் போதிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் நீர் பெரியவராக இருக்கிற ஆண்டவரே. சமாதான தேவன், எங்கள் இருதயத்தில் இன்று சமாதானத்தை தருகிறீர் ஆண்டவரே. போக்குவரத்தில் நீங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர். எந்த தீங்கு எங்களை அணுகாதபடி உடைய ரத்த கோட்டைகளை எங்களை பொதிந்து வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எங்களுக்கு தந்தீர். உடைய வலதுகரம் எங்களை தாங்குகிறது. உடைய காருண்யம் எங்களை பெரியனாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதி வளர்க்கறதுனாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவனே. இனிமேலும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை அனுப்பி எங்களை சமாதானத்தை ஆண்டவரே, சமாதானத்தின் பாதிலே ஆண்டவரே, அமைதியின் பாதிலே ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே எங்களை நீர் வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. யுத்தங்களை செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள், பயப்படாதிருங்கள், திகையாதிருங்கள் என்று எங்களை பலப்படுத்தி நீங்கள் நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதிங்க, போக்கில் வருது நம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு தங்கியிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. எங்களே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.